திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 198, அதிகாரம் பயனில சொல்லாமை. கடந்த நூற்றாண்டில் மிகச்சிறந்த அறிவியல் மேதைகளில் ஒருவர் ஐன்ஸ்டீன். அவர் ஒரு முறை பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது தூரத்தில் தெரிந்த மணிக்குண்டை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவரது சிந்தனையில் ஒரு யோசனை உதித்தது. தாம் பயணித்துக் கொண்டிருக்கும் பேருந்து ஒலியின் வேகத்தில் சென்றால் எப்படி இருக்கும் என தனது மனக்கண்ணால் காட்சிப்படுத்தி பார்த்தார். அந்த நொடியில் அவருக்கு தோன்றிய சிந்தனை தான் சார்பியல் கோட்பாடு, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதில் இந்த பிரபஞ்சத்தில் ஒலிதான் மிகவும் வேகமாக பயணித்துக் கொண்டிருப்பதாகவும், மேலும் புவியீர்ப்பு என்பது ஒரு விசை அல்ல என்றும், அது நிறை சம்பந்தப்பட்டதென்பதும் அவர் கூறினார். ஆனால் இது 200 வருடங்களுக்கு முன்பாக கண்டுபிடித்த நியூட்டனின் புவியீர்ப்பு விதிகளுக்கு மாறாக உள்ளது என பலர் கூறினர். ஆகவே நியூட்டனின் விதிகளை மறுத்து கூறும் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாட்டை அனைவரும் ஏற்க மறுத்தனர். மேலும் ஐன்ஸ்டீன் மனநோயால் பாதிக்கப்பட்டதாக கூட சாதாரண மக்களும் கூறினர். அதன் பின்பு சிறிது காலம் கழித்து ஐன்ஸ்டீன் உடல்நிலை குறைவால் இறந்தார். சார்பியல் கோட்பாட்டை கண்டுபிடித்து 100 வருடங்கள் கழித்து கருந்துளை என்கின்ற பிளாக் ஹோலினை அதனுடைய புவியீர்ப்பு சக்தியை படம் பிடித்த போது ஐன்ஸ்டீனின் கோட்பாடு சரி என்று ஆராய்ச்சி மையங்கள் முடிவு செய்தது. அப்பொழுதுதான் சிறந்த அறிவாளிகள் எப்பொழுதும் சரியில்லாத பயனில்லாத கூற்றை கூறமாட்டார்கள் என்பதை அறிவியல் உலகம் நம்பியது. அருமையான பயன்களை ஆராயவல்ல அறிவை உடைய அறிஞர் மிக்க பயனில்லாத சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார் என்பதை அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பயனில்லாத சொற்களை பேசினால் சாதாரண மனிதன், பயனுள்ள சொற்களை பேசுதலே ஆய்ந்த அறிஞன்.